இலவம் பஞ்சு போல் பறந்து கொண்டிருக்கும் மேகங்கள் நடுவே இண்டிகோ 6269 விமானம் பெங்களூரிலிருந்து சென்னை நோக்கி பறந்து கொண்டிருந்தது. எந்தவித இடையூறும் இன்றி செல்லும் விமானத்தில் ஜன்னல் சீட் கிடைத்ததும் கீழே சிறு புள்ளியாக தெரியும் நகரத்தை ரசிக்கும் நிலையில் நான் இல்லை. என் மனம் முழுதும் அவனின் நினைவுகள் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. 2 வருட கால நட்பு எப்போது காதலாக மாறியது என்று தெரியவில்லை. அவன் என்னுடன் இருந்தபோது என் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது என்பதை வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. காதலை சொல்ல முயற்சித்த தருணங்கள் வெட்கம் என்னை தடுத்தது. பெண்மைக்கே உரிய கூச்சம் கூடாரம் போட்டு தங்கிவிட்டது. அவன் அடிக்கடி கூறுவான், உன்கிட்ட பேசிட்டே இருந்தா நேரம் போறது கூட தெரியாதுமா என்று அலை அலையாக புரளும் கேசத்தை கோதியபடி என் கண்களை பார்த்து கூறும்போது என் மனம் வானில் பறந்து சிறகடிக்கும். முதலில் அவனை பார்த்து என்று சொல்வதை விட அவன் குரலைத்தான் முதலில் கேட்டேன். IT கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்த நான் மன அழுத்தத்தில் உச்சத்தில் இருந்த தருணம் அது. இரவு 8 மணி இருக்கும். தலைவலியோடு ஒரு காஃபி ஷாப் உள்ளே நுழைந்தேன். 2 இருக்கைகள் இருந்த மேஜையில் சென்று அமர்ந்து கொண்டேன். காஃபி ஆர்டர் செய்துவிட்டு இன்ஸ்டாகிராமத்தை சுற்றி பார்க்க என் போனை எடுத்தேன். சில பல மீம்ஸுகளை பார்த்து கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு மீம்ஸ் பேஜில் லைவை தெரியாமல் அழித்து விட்டேன். சரி, என்ன லைவா இருக்கும் பார்ப்போம் என்று லைவை பார்க்க ஆரம்பித்தேன். அதில் இரவு வானம் தெரிந்தது. பின்னால் சிவா மனசுல சக்தி திரைப்படத்தின் BGM. அதை கேட்கவே மனதுக்கு இதமாக இருந்தது. அந்த போதை தரும் இசையுடனே ஒரு ஆணின் குரல். பாடலை அவன் பாடி முடிக்க என்னை அறியாமலேயே கைகளை தட்டி விட்டேன். என்ன வாய்ஸுங்க அது? அசலா இவனோட வாய்ஸ் தான். மேடம், காஃபி என்று ஒருவன் கொடுத்து விட்டு போன போதுதான் நான் இருந்த இடமே என் நினைவிற்கு வந்தது. இடம் பொருள் ஏவலை மறந்து நான் அவனின் குரலில் மயங்கி விட்டேன். சுற்றி இருந்தவர்கள் என்னை ஒரு மாதிரி பார்த்ததை கூட கண்டுகொள்ளவில்லை. காப்பியை மெதுமெதுவாக பருகியபடி லைவில் கேட்ட கேள்விகளுக்கு அழகாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லிய அவனின் குரலை கேட்கும் போது என் தலைவலி மன அழுத்தம் போன இடம் தெரியவில்லை. யார் சாமி இவன்? இத்தனை நாளா எங்க இருந்தான் என்று மனதில் நினைக்கும் போதே லைவில் ஒருவன், ப்ரோ உங்க வாய்ஸ் செம்மையா இருக்கு, அடிக்கடி லைவ் வாங்க ப்ரோ, உங்க லைவை கேட்கும் போது ஸ்ட்ரெஸ் எல்லாம் எங்க போச்சுனே தெரியல, உங்க நேம் என்ன ப்ரோ என்று என் மனதில் உள்ளதை அப்படியே கேட்க அவன் அதை வாசித்து பதிலும் கூறினான். தேங்க்யூ ப்ரோ, இதெல்லாம் கேட்கும் போதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா டைம் கிடைக்கும் போது லைவ் வருவேன். என்னோட நேம் ஆரியன் கான் என்றான். ஆரியவ் கான்? வாய்ஸ் மட்டும் இல்ல, பேர் கூட நல்லா இருக்கு என்று மனதில் நினைத்து சிரித்து கொண்டேன். இப்படியே அவனின் ஃபேன்ஸ் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறி அரை மணி நேரத்திற்கு பிறகு லைவ் முடிந்தது. லைவ் முடியவும் தான் நேரத்தை பார்த்தேன். மணி 8:45. உடனே காஃபி பில்லை கொடுத்து விட்டு கேப் ஒன்றை புக் செய்து வீட்டுக்கு சென்றேன். 9 மணிக்கு முன்னால் வீட்டுக்கு போகாமல் விட்டால் அம்மாவின் அர்ச்சனைகளை விடிய விடிய கேட்க வேண்டும். அன்று வீட்டிற்கு செல்லும் போது மணி 9:10 கடந்து விட்டது. இன்று என் அம்மா நல்ல மூடில் இருந்தார்கள் போல. ஏன் லேட்டு என்று கேட்டுவிட்டு வேற எதுவும் சொல்லாமல் சென்று விட்டார்கள். இரவு படுக்கைக்கு சென்ற போது போனை எடுத்து மறுபடியும் இன்ஸ்டாகிராமத்திற்குள் நுழைந்தேன். ஆரியன் கான் என்ற பெயரை சர்ச் செய்து பார்க்க பல ஆரியன் கான் வந்தார்கள். இதில் யார் என்று கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் போனை வைத்துவிட்டு தூங்கிவிட்டேன். நாட்கள் ஆமை போல் நகர்ந்து கொண்டிருந்தது. இருந்த 1000 வேலைகளுடன் அவனை நினைப்பதே ஒரு வேலையாகிவிட்டது. அவனின் குரல் என் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அவ்வப்போது அந்த மீன் பேஜில் லைவ் போகின்றதா என்று பார்ப்பேன். எனக்கே அது பைத்தியக்காரத்தனமாகத்தான் இருந்தது. சில நாட்கள் தேடலின் பின் ஒரு நாள் யதார்த்தமாக மீன் பேஜின் ஸ்டோரியை பார்க்க அவனது பிறந்த நாளிற்கு வாழ்த்து கூறி ஸ்டோரி போட்டிருந்தார்கள். அதில் ஆரியவ் கானையும் டேக் செய்திருந்தார்கள். உடனே அவனின் ப்ரொஃபைலுக்கு சென்று ஃபாலோ செய்தேன். பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி டெக்ஸ்ட் மெசேஜ் செய்தேன். சில நிமிடங்களில் தேங்க்யூ என்று ரிப்ளை வந்திருந்தது. அதன் பிறகு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. நான் அவனது மெசேஜை லைக் செய்து பேசாமல் இருந்து விட்டேன். என்ன பேசுவது ஏது பேசுவது ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவனது மெசேஜை பார்க்க மனதில் இனம் புரியாத சந்தோஷம்.
நாட்கள் செல்ல செல்ல ஸ்னாப்சாட்டில் நண்பர்களாகி பேசவும் தொடங்கிவிட்டோம். ஆர்யவ் நல்ல கம்பெனியில் நல்ல வேலையில் இருந்தான். பைக் பைத்தியம், தனிமை விரும்பி, யுவன் கண்ணி, புத்தகங்களின் தோழன், அம்மா அப்பாவிற்கு அடங்கிய இரண்டாவது பிள்ளை, நேரம் தவறாமல் தொழுகை செய்பவன், போட்டோகிராஃபர், மீம் கிரியேட்டர். இன்னும் இன்னும் அவனை பற்றி பேசச் சொன்னால் விடிய விடிய சொல்வேன். அந்த அளவுக்கு எனக்கு அவனை பிடிக்கும். நான் கொஞ்சம் கவலையாக பேசினால் கால் பண்ணட்டுமா என்று கேட்டு கால் செய்து பேசுவான். அவனின் குரலை கேட்டாலே என் கவலைகள் காணாமல் போய்விடும். காலம் செல்ல அவனின் தனிமை மீதே பொறாமை கொண்டேன். நீ மட்டும் எப்பவோ அவன் கூடவே இருக்க என்று. அவன் லைவ் வரும்போது ஒரு பெண்கள் கூட்டமே வரும். அவர்களை பார்த்தாலே விரட்டி விரட்டி அடிக்க தோன்றும். அவனை பாட வைத்து கேட்பது எனது பொழுதுபோக்கு. அவனும் சலிக்காமல் எனக்காக பாடுவான். பாடலை கேட்க கேட்க என் வசம் நான் இருப்பதில்லை. நிறைய தடவை பெங்களூரிற்கு வந்து போவான். நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்வோம். என் குடும்பத்துக்கே ஆர்யாவை பற்றி தெரியும். வீட்டிற்கும் வந்திருக்கிறான். அவன் குடும்பத்திற்கும் என்னை தெரியும். அவன் அம்மாவுடன் நான் சில தடவைகள் பேசி இருக்கின்றேன். இப்படியாக 2 வருடங்களில் எங்கள் நட்பு வளர்ந்து கொண்டே போனது. கூடவே என் காதலும். ட்ரூ லவ் ஸ்டார்ட் வித் ஃப்ரெண்ட்ஷிப் என்று எங்கோ கேட்டது போல ஞாபகம். ஆனால் இது மதம் மாறிய காதல் அல்லவா? இது சரி வருமா? வீட்டில் ஒத்துப்பார்களா? இருவரும் வேறு வேறு மதம். அவன் அல்லாவின் பிள்ளை, நானோ சிவனின் குழந்தை. மதங்கள் கலாச்சாரம் தாண்டி என் காதல் நிலைக்குமா? அவன்தான் என் காதலை ஏற்றுக்கொள்வானா என்ற கேள்விகள் நெருஞ்சி முள்ளாய் என் மனதில் குத்தி கொண்டிருந்தது. இதனாலேயே நான் என் காதலை சொல்வதை தள்ளி போட்டு விட்டேன். அவனுக்கும் என்னை பிடிக்கும் என்று தெரியும். அவனின் கவனிப்பில், அன்பில் அதை உணர்த்தி கொண்டுதான் இருந்தான். ஆனாலும் சிறு தயக்கம். தயக்கம் தடுத்து நான் நின்றாலும் காலம் நிற்குமா? ஒரு நாள் எதிர்பாராத விதமாக பெங்களூருக்கு வந்தான் திருமண பத்திரிகையோடு. கல்யாணத்திற்கு கண்டிப்பா வந்துரு, உன்னை அம்மா அப்பா பார்க்கணும்னு சொன்னாங்க என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அதிர்ச்சியின் பிடியில் நான் சிலையாகி விட்டேன். சரி என்று சொல்லக்கூட வாய் வரவில்லை. என் மனம் சுக்கு நூறாய் உடைந்தது. அதன் வலியை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படியே சோஃபாவில் அமர்ந்து விட்டேன். பொங்கி வந்த அழுகையை அடக்கிக் கொண்டு திருமண அழைப்புதலை பார்த்தேன். மணமகன் என்ற பெயரில் ஆர்யவ் என்று பெரிதாக இருந்தது. அதற்கு மேல் நான் எதையும் கவனிக்கவில்லை. அழைப்பிதழை அப்படியே போட்டுவிட்டு சென்று விட்டேன். ஒருதலை காதலின் வழி பற்றி பலர் வேதனையுடன் பேசுவதை கேட்டு இருக்கிறேன். ஏன் அதை அலட்சியமாக நினைத்தேன். ஆனால் இன்றுதான் அதை உணர்வு பூர்வமாக அனுபவிக்கும் போதுதான் இதற்கு சாவே மேல் என்று தோன்றியது. அவனது அழைப்புகளை தவிர்த்தேன். சில நாட்களில் அவனது அழைப்பும் நின்று போனது. என் கண்ணீரும் கரை கண்டது. 2 வாரங்களுக்கு பிறகு நேற்றுதான் அந்த திருமண அழைப்புதலை தேடி எடுத்தேன். அதுவும் என் அம்மாதான் வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தார்கள். இன்று அவனது திருமணம். அதற்காகத்தான் சென்னை நோக்கி விமானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று காலையில் அவனே கால் செய்தான். கல்யாணத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் என்றேன். சென்னை ஏர்போர்ட்ல உன்னை ரிசர்வ் பண்ண எங்க அப்பா வருவாரு என்றான். நானும் சரி என்று போனை வைத்து விட்டேன். இதோ விமானம் சென்னை விமான நிலையத்தை அடைந்து விட்டது. எனது பையை எடுத்துக்கொண்டு ஏர்போர்ட்டிற்கு வெளியே வந்தேன். அங்கு அவனின் அப்பா நின்று கொண்டிருந்தார். என்னை கண்டதும் கையை அசைத்தார். நானும் புன்னகையுடன் அவரை நோக்கி நடந்தேன். எப்படிமா இருக்க என்ற விசாரிப்பிற்கு பதில் சொன்னேன். அவரும் நான் கேட்டதற்கு பதில் கூறினார். பின் காரில் ஏறி அவனின் வீட்டை நோக்கி சென்றோம். 15 நிமிட கார் பயணத்திற்கு பின் பெரிய வீட்டின் முன் கார் நின்றது. கல்யாண கலையில் அந்த வீடு ஜொலி ஜொலித்தது. காரில் இருந்து கீழே இறங்கினேன். அவனின் அப்பா உள்ளவாமா என்று உள்ளே அழைத்து சென்றார். உள்ளே சென்றதும் ஆர்யாவின் அக்கா என்னை அன்புடன் அணைத்துக் கொண்டாள். நல்ல விசாரிப்புகளுக்கு பின் என்னை ஒரு அறைக்கு அழைத்து சென்றாள். என் கண்கள் அவனை தேடியது. எங்கும் இல்ல. குளிச்சு ரெடி ஆயிட்டு வா என்றாள். ஆர்யவ் எங்க என்று வாய் திறந்து கேட்டே விட்டேன். அவனின் அக்கா சிரித்து கொண்டே, வருவாமா, நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்றாள். நானும் சரி என தலையாட்ட அவள் கதவை சாத்தி கொண்டு கிளம்பி விட்டாள். அவள் சென்று சில நிமிடங்களில் ஒரு பெண் காஃபியும் சமோசாவும் இருந்த தட்டை கொடுத்து விட்டு சென்றாள். அதை சாப்பிட்டு பசியார எனக்கு தோன்றவில்லை. ஒரு காலத்தில்
பாய் வீட்டு கல்யாண பிரியாணி சாப்பிட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. இன்று அதற்கான வாய்ப்பு கிடைத்தும் சீக்கிரம் கல்யாணம் முடிந்தவுடனே கிளம்ப வேண்டும் என்ற நோக்கம் மட்டுமே இருந்தது. பிரியாணி ஆசை எட்டி கூட பார்க்கவில்லை. குளித்து முடிச்சு பச்சை வண்ணத்தில் டிசைன் செய்யப்பட்ட பிளவுஸை அணிந்து மஞ்சள் நிற புடவையும் கட்டிக்கொண்டேன். கூந்தலை பின்னி மல்லிகை மலர் சரத்தை வைத்துக் கொண்டேன். லேசான மேக்கப்புடன் நெற்றியில் பச்சை நிற வட்ட பொட்டை வைத்தேன். அவ்வளவுதான் என் மேக்கப் முடிந்துவிட்டது. கண்ணாடியில் என்னை பார்த்து திருப்தி அடைந்து கொண்டேன். அப்போதுதான் அந்த அறையை கவனித்தேன். அது ஆர்யாவின் அறை. அவன் எடுத்த புகைப்படங்கள் சுவரில் பின் செய்யப்பட்டிருந்தது. அதை பார்க்கும் ஆவலில் அருகே சென்றேன். அதில் நானும் அவனும் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களும் இருந்தது. அதை பார்த்து என் கைகள் என்னை அறியாமல் அந்த புகைப்படங்களை ஆசையுடன் தடவியது. புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்த வேளையில் அறையின் கதவு தட்டப்பட்டது. நான் உடனே கட்டிலில் இருந்த உடைகளை என் பையிற்குள் திணித்துவிட்டு புடவையை சரி செய்து கொண்டு கதவை திறந்தேன். வெளியே ஆரியவ் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தான். அந்த புன்னகைதான் எத்தனை அழகு! கள்ளம் கபடமற்ற சிரிப்பில் என் மனம் கரைய முயற்சிக்க உடனே அவன் வேறு ஒரு பெண்ணுடைய கணவன் என்று பலமுறை மனதிற்குள் சொல்லிக்கொண்டு கரைய துடித்த மனதை இரும்பாக்கினேன். சாரிமா, கல்யாண வேளையில பேச டைமே கிடைக்கல என்றான். பரவாயில்ல என்றே. என்ன ரொம்ப டல்லா இருக்க, டயர்டா இருக்கா என்று அக்கறையாக விசாரித்தான். காப்பி கூட குடிக்கலையா நீ என்று மேஜையில் இருந்த காப்பி கப்பை பார்த்தபடி கேட்டான். இல்ல, மார்னிங் சாப்பிட்டேன், பசிக்கல என்றேன். பொய் சொல்லாத, பிராமிஸா பசி இல்லடா. சரி வா, கல்யாண பொண்ணு உனக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்று என் கைகளை பிடித்து அழைத்துச் சென்றான். நீ கல்யாண பொண்ணை பார்க்கலாமா என்று கேட்டுக்கொண்டு அவன் பின்னால் சென்றேன். அதெல்லாம் பார்க்கலாம் வா என்று கல்யாண பெண் இருந்த அறைக்கு அழைத்துச் சென்றான். மணப்பெண் அலங்காரங்களுடன் இருந்த பெண்ணை பார்த்து நான் திகைத்து போனேன். அது ஆர்யாவின் தங்கை ஷாமிலா. அவள் என்னை கண்டது மகிழ்ச்சியுடன் பேசினாள். நானும் அவளுடன் நன்றாக பேசினேன். அண்ணனோட பேரேதான் அவரோட பேரும். எல்லோரும் அண்ணாக்கு தான் கல்யாணம்னு நினைச்சிட்டாங்க என்று அவள் கண்ணங்குழி தெரிய சிரித்தாள். நானும் தான் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டேன், வெளியே எதுவும் சொல்லாமல். சிறிது நேரம் அவளுடன் உரையாடிவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். மாப்பிள்ளைக்கு உனக்கும் ஒரே பேரா என்று கேட்க அவன் என்னை விசித்திரமாக பார்த்தான். ஆமா, நான் ஆர்யவ் கான், அவன் ஆர்யவ் சுலைமான். ஏன், நீ பத்திரிகைய பாத்தியா இல்லையா என்று கேட்க நான் எதுவும் சொல்லாமல் புன்னகைத்தேன். அட பைத்தியமே என்று அவனும் சிரித்துக்கொண்டு என் கையை பிடித்தான். இந்த தடவை அவன் கையை நன்றாக பற்றி கொண்டேன். இப்போது அவன் அழைத்து சென்றது அவனின் அன்னையிடம். போனில் பேசி இருந்தாலும் இதுவரை நேரில் பார்த்ததில்லை. சற்று தயக்கத்துடனே அவரை பார்க்க சென்றேன். அவனின் அன்னைக்கு பக்கத்தில் அவனின் தந்தையும் இருந்தார். இவன் நேராக என்னை அவர்கள் முன் அழைத்துச் சென்று, அம்மா, அப்பா, இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பல்லவி என்று கம்பீரமாக சொல்ல அவரின் அன்னை என்னை சந்தோஷமாக அணைத்து கொண்டாள். இமைக்கா நொடிகளாய் நான் அவனை பார்க்க அவனோ புன்னகையுடன் கண் சிமிட்டினான். எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் என்று பின்னால் இருந்து வீடியோ காலில் என் தாய் தந்தையின் மகிழ்வான குரல்கள் கேட்டது.